பல பேர் இந்த சொத்து இதை பற்றிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா. இந்த சொத்துங்கிற கைலாசத்தை பொறுத்த வரைக்கும் சொத்து பணம் இதை பற்றிய கருத்தை தெளிவாக நான் சொல்லிடுறேன். கைலாசால த செக்யூலர் கான்செப்ட் ஆஃப் மணி, உங்கள் வெளி உலகத்தில் இருக்கிற அந்த செக்யூலர் கான்செப்ட் ஆஃப் மணியே கிடையாது. இங்கே நாங்களே வேளாண்மை செய்கிறோம், நாங்களே பகிர்ந்து உண்றோம், எங்களுக்கு தேவையை விட அதிகமாக வர்றதெல்லாம் சேவை பண்ணுறோம். சேவை பண்ணுறதுக்காக மக்கள் கொடுக்கிற நன்கொடையும் நாங்கள் அதை பணமாக பார்ப்பதில்லை. அந்த செயலுக்காக அளிக்கப்பட்ட ரிசோர்ஸ், அது அந்த செயலுக்கு நேரடியாக சென்று சேரும். அதுதான். அதே மாதிரி கைலாசால டெய்டிஸ் ஆர் லிவிங் என்டிட்டிஸ். பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகங்கள், இறைவனுடைய திருமேனிகள் லிவிங் பீயிங்ஸ், லிவிங் என்டிட்டிஸ். அவைகளுக்கு அளிக்கப்படுகின்ற பணம் அவைகளுக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த தெய்வத்திற்கு அளிக்கப்பட்ட பணம் அது தெய்வத்தினுடையது. அதை நாங்கள் பணமாக பார்ப்பதில்லை. அது தெய்வத்தினுடைய சொத்து, அவ்வளவுதான். அந்த தெய்வத்தின் புகழை பரப்ப, அவருக்கு பூஜை செய்ய, அவருடைய ஆலயத்திற்கு அவர் வருகின்ற பக்தர்களுக்கு சேவை செய்வதற்கான ரிசோர்ஸ் அது, அவ்வளவுதான். ஸோ அதனால எங்கள் கைலாசாவினுடைய பணம்ங்கிற கான்செப்டும் உங்களுடைய உலகத்தோட பணம்ங்கிற கான்செப்டுக்கு சம்பந்தமே இல்லாததனால் இந்த கோடி சொத்துக்கள், அந்த சொத்துக்கள் யாருக்கு, இந்த மாதிரி இது சார்ந்து எழுப்பப்படுற இந்த எல்லா கேள்விகளுமே irrelevant. அவைகள் எங்களுக்கு சம்பந்தமில்லாத கேள்விகள். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now.